ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மீடியா வச்சு நீங்கள் அட்டாக் அண்ட் டைட்டனில் எபிசோட் 10 தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் மறுபடியும் கேக்குறேன், நீ மனுஷனா இல்ல டைட்டனா? நான் ஒரு மனுஷன். மனிதன் பாதி மிருகம் பாதி. நீ தான் அப்படி சொல்லிக்கிற, ஆனா எனக்கு வேற வழி தெரியல. அது எல்லாமே எனக்கு மறுபடியும் வந்துகிட்டே இருக்கு. உண்மையிலேயே அது பயங்கரமான கனவு. அமைதியா இருக்கு. என் டீம்மேட்ஸ் அந்த மான்ஸ்டர்ஸ் சாப்பிடுறத பார்த்து அந்த மான்ஸ்டர்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸை சாப்பிடும்போது எனக்கு கோவமே வரல. அதுக்கு பதிலா சோகமா தான் இருந்தேன். எனக்கு பதிலா அந்த இடத்துல என் ஃப்ரெண்டு செத்துட்டாரு. இவங்கள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறனால அவ்வளவுதான். ட்ரைனிங்கில் அசால்ட்டாக இருந்தாங்க இவங்கெல்லாம். மனுஷங்களை கொல்ற டைட்டன்ஸ் நாமெல்லாம் தேடி போகணும். அவங்க என்ன சாப்பிட எனக்கு விருப்பம் இல்ல. நான் வரேன். ஏய், என்ன பண்ற? ஐயோ, எல்லாரும் இது நான் சொல்றதுக்கு நீ தனியா இல்ல. எல்லாரும் பயத்தை எதிர்த்து போராடிட்டு இருக்கோம். நீ சாஷாவை பாரு. மோசமான விஷயங்களை அவ பார்த்தாலும் நல்ல சோல்ஜரா அவ நடந்துக்கிறா. அவளே கதறா. ஐயோ, ஐயோ எனக்கு வயிறு வலிக்குது. தயவு செஞ்சு அடிபட்டவங்களோட என்ன தூக்கிட்டு போங்க. என்ன சாக விடு. ஒரு என்ன சாக விடு. இந்த மாதிரி பண்ணாங்க. நம்மள வாயை மூடிக்கிட்டு இருக்க சொல்லி ஆர்டர் போட்டது நல்லதுதான். ஏன்னா ஏற்கனவே சிச்சுவேஷன் மோசமா தான் போய்கிட்டு இருக்கு. எரனை பத்தி மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நமக்கு மனதைரியம் அதிகமாக வேணும். இந்த இடத்துல திரும்பவுமா? எதுக்கு ஒரு வாட்டி சுட்டுருக்காங்க? அங்க பாருங்க. ஏதோ ஓ, அங்கே நம்ம ஆளுங்களுக்கு நடக்குது. அது வாட்டர் கேனியை உடைச்சிட்டு உள்ள வந்திருக்கு. வாய்ப்பே இல்ல. சுவர்லயே அந்த பகுதி தான் ஸ்ட்ராங்கா இருக்கும். கீழே தான் பீரங்க வச்சு அந்த இடத்த சுட்டுட்டாங்களோ. அப்படி நடந்திருந்தா ஏன் இவ்வளவு புகை வருது? இப்போ நடக்கணும். உண்மையிலேயே அது டைட்டன்ஸ் வருது. நம்ம போய் பார்க்க போகிறோம். அது பயங்கரமாக இருந்துச்சுங்க. அது எலும்பே ஆர்மராக போட்டு உக்காந்தான். இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? அது இன்னும் உயிரோட தான் இருக்கு. கேப்டன் டிவர்மன், அது என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். எல்லாரும் அதை விட்டு தனியா இருங்க. எல்லா ஸ்குவாட்ஸும் தயாரா இருங்க. அது எப்போ வேணாலும் நம்மள தாக்கலாம். ஆர்டிலரி குரூப் ரீலோட் பண்ணி நம்ம பீரங்கி என்ன நடந்தாலும் அவன் நண்பர்களை விட்டு கொடுக்க மாட்டான். திரும்ப வெளியே வந்துட்டான். விழுந்துருமா? இதெல்லாம் என்னது? எனக்கு நல்லா தெரியும் நம்மள நோக்கி பீரங்கியை வச்சு சுட்டாங்க. ஆனா உடனே அது எல்லாமே நொறுங்கி சூடாகவும் புகையாகவும் இருந்தது. ஆனா இப்போ ஒரு பெரிய டைட்டனுடைய எலும்பு கொடுக்கலாம். எரன் நமக்காக தான் இதை பண்ணா. அதை புரிஞ்சுக்கிறது தான் நமக்கு இப்ப அவசியம். இந்த பூக்கள் எல்லாம் இதுக்கு முன்னாடி எங்க இல்லையே. இதெல்லாம் எப்படி? உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? மறைவு. இதெல்லாம் எப்படி? எனக்கும் தெரியல. ஆனா இங்க பாரு, டைட்டனுடைய உடம்பு எப்படி இறந்ததுக்கு அப்புறம் காத்துல கரையுமோ அதே மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. நம்மள இன்னும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்களா இல்ல குழப்பத்துல இருக்காங்களான்னு தெரியல. ஆனா என்ன நடந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல. உங்களுக்கு இப்போ யார் இதை புரிய வச்சு தடுப்பானே புரியல. அப்புறம் கண்டிப்பா நம்மள அவங்க தாக்க ஆரம்பிப்பாங்க. இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அவங்க நம்மள நம்புவாங்கன்னு எனக்கு தோணல. இந்த சாவி இப்பதான் என் ஞாபகத்துக்கு வருது. அந்த பேஸ்மெண்ட் இருக்குல்ல, ஷிகான்ஷினால இருக்க என்னோட வீட்டுக்கு எங்க அப்பா அங்க போகணுமா? கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு இருக்கணும். அதனாலதான் எங்க அப்பா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கான பவர் என்கிட்ட கொடுத்துருக்காரு போல. நாம மட்டும் மறுபடியும் பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டோம்னா
அந்த டைட்டன்ஸோட சீக்ரெட் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அங்கே பாருங்க எல்லாம் இருந்துச்சுன்னா எதுக்காக எங்க அப்பா இதை சீக்ரெட்டா வச்சிருந்தாரு? எங்க அப்பா இது யார்கிட்டயும் சொல்லாதனால ஆயிரக்கணக்கான ஸ்கவுட்ஸ் போய் இறந்து போயிருக்காங்க. மனித இனத்துக்கு இதுதான் கடைசி சான்ஸா இருக்கும். ஆனா அது இவ்வளவு நாளா எங்க வீட்டுடைய பேஸ்மெண்ட்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. உங்களுக்கு பைத்தியமா? ஏன் இப்படி பண்ணாரு? இது விஷயம் இருக்கும் அப்போ. இந்த 5 வருஷமா நீங்க எங்க இருந்தீங்கப்பா? நமக்கு மத்த பிரச்சனை இருக்கு, அதை டீல் பண்ணி ஆகணும். சரிதான். தயாரா இருங்க. புகையெல்லாம் போய்கிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே அதோட கதையை முடிச்சு Hold your fire! எஸ்கேப் ஆயிடலாம். இங்க பாருங்க, நான் இங்க இருந்து போறேன். எங்க போறேன்? அப்புறம் எப்படி? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா இங்க இருக்க மாட்டேன். ஷிகன்ஷினாக்கு தான் போக போறேன். போகணும்னா அதுக்கு நான் டைட்டனா மாறணும். உனக்கு தொடும்போதுல நீ மாற முடியுமா? உண்மையை சொல்லணும்னா அதை நான் எப்படி பண்றேன்னு எனக்கு தெரியல ஆர்மன். ஆனா பண்ண முடியும்னு நம்பிக்கை இருக்கு. என்னால வார்த்தைகளால சொல்ல முடியல, ஆனா இதெல்லாம் என்னோட ரிஃப்ளெக்ஸ் மாதிரி தான் இருக்கு. என்னென்ன பண்ண என்னென்ன பண்ணுறதெல்லாம் அங்கே இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பேஸ்மெண்ட். இருந்து வர குண்டை எப்படியாவது நிறுத்தணும்னு மட்டும் தான் என் மைண்ட் சொல்லுச்சு. அதனாலதான் அதுக்கு அவ்வளவு டேமேஜ் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதால இது மட்டும் தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அடுத்த வாட்டி இன்னும் ஸ்ட்ராங்கா இருப்பேன். இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி 15 மீட்டர் இருக்க டைட்டனா உருமாறுவேன். பிளட் வருது. உன்னோட மூக்கு மூச்ச வேகமா விடுற பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஏதோ தப்பா இருக்கே. பாதிப்பு இப்போ இருக்கிற நிலைமையில என் ஹெல்த்தை பத்தி நான் பார்க்க முடியாது. என்கிட்ட 2 ஐடியா தான் இருக்கு. நீங்க 2 பேரும் இங்க ஏதோ உயிரோட தப்பிச்சு போறது, அதுவும் என்னை காப்பாற்ற ட்ரை பண்ணாம இருந்தீங்கன்னா உங்க 2 பேருக்கும் இன்ன வரைக்கும் பிரச்சனையை மட்டும் நான் கொடுத்துருக்கேன். அதனால இனிமே எல்லாத்தையும் நான் தனியாவே பாத்துக்கிறேன். கேட்க மாட்டாங்க. இந்த விளையாடு நான் நானும் உன் கூட வரேன். அதானே. நீ பெர்மிஷன் கொடுக்குறியோ இல்லையோ, எந்த சந்தர்ப்பத்திலயும் நான் உன் கூட தான் நிப்பேன். உங்ககிட்ட permission கேட்கல தம்பி. நான் விட்டு போக மாட்டேன். விகாசா, பேசுறதை நிறுத்துறியா? நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நான் ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாது விகாசா. என்னை பாத்துக்க எனக்கு தெரியும். ஒரு தடவை உன்னை இழந்து பெற்றிருக்கா, எப்படி விட்டுருவாங்க தனியா? கேப்டன் விவல்வன், பீரங்கியை மறுபடியும் ரீலோட் பண்ணியாச்சு. நாங்க தயாரா இருக்கோம் சார். நெக்ஸ்ட் அட்டாக்குக்கான ஆர்டர் சொல்லுங்க. எல்லா ட்ரூப்ஸும் என்னுடைய ஆர்டருக்காக வெயிட் பண்ணுங்க. எஸ் சார். டேரக்ஷன் ரெஜிமெண்ட் நான் இருக்கிற இடத்தை நோக்கி தாக்கல. நான் ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாது. அப்படி நடந்தா விகாசா ரொம்ப வேகமா செயல்பட்டு இருக்கோம். நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல. எனக்கு தெரிஞ்ச ட்ரெயினான ஆர்ட்டிலரி குரூப் எங்க மேல தான் நின்றுட்டு இருக்கும். அடுத்த 20 செகண்டுக்குள்ள பீரங்கியை ரீலோட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆபத்து வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருந்தா இந்நேரம் ஏன் தப்பிச்சு போயிருப்பான். இந்த மாதிரி நேரத்துல எதுக்கு அந்த ஞாபகங்கள் திரும்ப வருது? ஒருவேளை இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருதுன்னா எங்களோட முடிவு நெருங்கி வந்துருச்சா? ஏற்கனவே இதெல்லாம் முடிஞ்சு போனது தானே. ஆனா உண்மை என்னன்னா, நான் ஒரு கோழை. அப்ப இருந்த மாதிரி தான் இப்பவும் இருக்கேன். என்னை காப்பாத்துறதுக்காக இவங்க எத்தனை முறை வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியும். எப்பவும் நான் தான் பலவீனமா இருக்கேன். என்னால இப்பவும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல. யமனியே போய் தொட்டுட்டு வந்துட்டு நான் அவங்களுக்கு கூட இருக்கேன்னு என்னைக்குமே எனக்கு அங்கீகாரம் கொடுத்ததே இல்லை. அவங்க பண்ண உதவிக்கு நன்றி கடனை எதையும் செய்யறதுக்கு கூட நான் ட்ரை பண்ணல. என்னால அவங்களுக்கு தடையா இருக்க விருப்பம் இல்லை. தனியா பாத்துக்கிறேன்னு சொல்ல போறேன்னா எனக்கு பயமா இருக்கு. ஒருவேளை இதுதான் நாங்க 3 பேரும் ஒண்ணு இருக்க போற கடைசி தருணமா நான் இருக்கு. இங்கே இருக்கேன் நீங்கள் போங்கன்னு சொல்லுவான்னு நினைக்கிறேன். நானே ஏதோ பண்ணிக்க போறேன். பாருடா. ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு. நான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன் என்கிட்ட 2 ஐடியாஸ் இருக்குன்னு. ஆர்மன், நீ சரியான முடிவு தான் எடுப்பேன்னு நான் நம்புறேன். நான் சொல்றதை கேளு. நான் சொல்ற பிளான் நடக்குமா நடக்காதான்னா எனக்கு சுத்தமா தெரியாது. ஆனா இதுல பெஸ்ட் விஷயம் என்னன்னா, நான் என்னோட டைட்டன் சக்தியை மிலிட்டரி கமாண்ட்ஸ் படி தான் உபயோகப்படுத்துவேன். இது யாருக்காகவும் மாத்த மாட்டேன். இது உனக்கு பைத்தியக்காரத்தனமா தோணலாம். என்னால எந்த ஆபத்தும் வராதுன்னு உனக்கு தோணுச்சுன்னா இந்த நிமிஷமே
கேரிசன் ரெஜிமெண்ட்டை உன்னால கன்வின்ஸ் பண்ண முடியுமா? என்ன கேட்டால் நான் உன்னை நம்புறேன். நம்ம இந்த ஆப்ஷன்லயே போகலாம். அண்ட் இதுதான் என்னுடைய செகண்ட் ஆப்ஷன். ஒருவேளை உன்னால இதை பண்ண முடியலன்னா எனக்கு மிஞ்சி இருக்கிறது நான் சொன்ன ஃபர்ஸ்ட் ஐடியா மட்டும்தான். உன்னுடைய முடிவு எடுக்கிறதுக்கு உனக்கு கரெக்டாக 15 செகண்ட் இருக்கு. உன்னால இதை பண்ண முடியுமா முடியாதா? இங்க பாரு, உன்னோட முடிவு எதுவா இருந்தாலும் நான் ஒத்துப்பேன். முடியும்னு மட்டும்தான் வரணும். எதுக்காக இவ்வளோ பெரிய டிசிஷனை என்ன நம்பி ஒப்படைக்கிறேன்? ஏன்னா நீ எப்பவும் சரியா யோசிப்பேன். சிச்சுவேஷன் எவ்வளோ மோசமா இருந்தாலும் நீ நிதானமா தேர்ந்தெடுப்பேன்னு தெரியும். ஆமாம், அதனாலதான் நான் எப்பயும் உன்ன நம்பிக்கையே இருக்கும். நான் எப்ப அந்த மாதிரி பண்ணிருக்கேன் உனக்கு தெரியாது. 5 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாரு. நீ மட்டும் ஹெல்ப் கேட்டு மிஸ்டர் மானஸ் கிட்ட போகலன்னா நானும் விகாசாவும் டைட்டனுக்கு உணவாக இருப்போம். அப்படிதான் நீங்க என்ன பாக்குறீங்க? நீங்க 2 பேரும் என்ன போராடிக்கிற ஃப்ரெண்டா பார்க்கலையா? இன்னும் அவங்க பெருசாக தான் பார்க்குறேன். உங்களுக்கு ஒரு சமையல் பண்ணதான் என்ன கன்வின்ஸ் பண்ணிருக்கேன். ஆனா நீங்க இப்ப வரைக்கும் என்ன ஒரு சுமையா பார்க்கவே இல்லை. ஆர்வன், நமக்கு நேரம் ஆயிடுச்சு. ஆர்டிலரி குரூப் ரீலோட் பண்ணிட்டாங்க கேப்டன். உங்க ஆர்டர்ஸ்க்கு தான் காத்துட்டு இருக்கோம். ஏன்னா விகாசாவும் என் மேல நம்பிக்கை வச்சு இவ்வளவு பெரிய பொறுப்பை என்கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த உலகத்துல இவங்க 2 பேரை தவிர வேற யார் மேலயும் எனக்கு பெரிய நம்பிக்கை கிடையாது. என்ன கன்வின்ஸ் பண்றதுக்கு இது ஒரு விஷயமே போதும். அவங்கள நான் ஒத்துக்க வைக்கிறேன். என் நம்புங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்க 2 பேரும் கோவப்படாம இருந்தா அதுவே எனக்கு போதும். இப்போதான்டா வீரனா தெரியும். முதல் டைட்டனோட ஒரு மாதிரி சண்டை போடும்போது அப்பவே எனக்கு ஏதோ ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டு இருந்தது. என்னால அப்ப எதையும் சரியா யோசிக்க முடியல. ஆனா இதை பண்ண முடியும். நான் நினைச்சதை பேசிட்டாலே போதும். ஏன் மாஸ்டரோட உண்மையான உருவமா கூட இருக்கான். இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நான் ஃபயருக்கு சிக்னல் கொடுக்குற வரைக்கும் காத்துட்டு இருக்கேன். வேற நீங்க நினைக்கிற மாதிரி மாஸ்டர் கிடையாது. மிலிட்டரி கிட்ட கோஆபரேட் பண்ண நாங்க தயாரா இருக்கோம். அதோட அவனோட பவர்ஸையும் உங்ககிட்ட சொல்றோம். நீ சொல்றது யாரும் கேட்க போறது இல்ல. அவனுடைய உண்மையான உருவத்தை பார்த்தாச்சு. அதனால அவன் உயிரோட இங்கிருந்து போக முடியாது. அவன் எங்களோட எதிரி இல்லைன்னு சொன்னா அதுக்கான ப்ரூஃப் காமி. அப்படி இல்லைன்னா பீரங்கியோட ஒரே குண்டை வச்சு அவனை சாச்சிடுவோம். உங்களுக்கு எந்த ப்ரூஃப் தேவையில்லை. அது உண்மைதானே? எதுவும் தேவையில்லை. உண்மை என்னன்னா இதை நீங்க எப்படி பாக்குறீங்கிறது முக்கியம் இல்ல. கண்ணால பார்த்ததை வச்சு முடிவெடுக்காதீங்க. நம்மளை ஏமாத்த பாக்குறான். ரிப்போர்ட்ஸ் படி 100க்கும் மேற்பட்ட சோல்ஜர்ஸ் அவனை பார்த்திருக்காங்க. இங்க எல்லாம் சாட்சி. சொல்லியிருக்காங்க. அப்படின்னா மத்த டைட்டன்ஸோட தாக்குதலையும் அவங்க எல்லாரும் பார்த்திருப்பாங்க. அதை வச்சு பார்த்தோம்னா சொல்லுங்களேன்டா வாயை திறந்து. உணவா பார்த்துச்சோ அதே மாதிரி தான் ஏறடியும் அது உணவா நினைச்சு தாக்கியிருக்குங்க. இதை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனா இதை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அவன் சொல்றது சரிதான். ஆமா, டைட்டன்ஸ் அடிச்சதை பார்த்தோம். எல்லாரும் பார்த்துருக்காங்க. எப்போ சொல்கிறாங்க இவங்க? டைட்டனா இருக்கும் போதே அதுவும் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். அவன் சொல்ற கட்டுக்கதையை நீங்க யாரும் நம்பாதீங்க. ஏய் டைட்டன்ஸோட பிஹேவியரை நம்ம எப்பவுமே கெஸ் பண்ண முடியாது. ஒருவேளை அது மனுஷன மாதிரி இருந்தா நம்ம என்ன பண்றது? அவன் நம்மள மாதிரி பேசி நம்மள ஏமாத்த பார்க்கறான். யோ 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 அதனால இந்த விஷயத்தை இப்படியே விட்டுட்டு போக நான் தயாரா இல்லை. இப்ப என்ன பண்றது? மிரண்டு போய் இருக்கிறதுனால தான் இப்படி எல்லாம் பண்றாரு. பயத்துல எது சரின்னு அவரால யோசிக்க முடியல. விகாசா, அப்போ ரெண்டாவது பிளான் தான். நான் ஒரு soldier. மனித இனத்துக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிச்சிருக்கேன் சார். நடக்க போற நல்ல விஷயத்துக்காக நான் என்னோட உயிரை விடுறதுக்கு தயாரா இருக்கேன் சார். அவகிட்ட இருக்கிற டைட்டனோட போகணும். நம்ம கிட்ட இருக்கிற சோல்ஜர்ஸையும் ஒண்ணா சேர்த்தோம்னா கண்டிப்பா நம்மளால சாதிக்க முடியும். மக்கள் சந்தோஷமா வாழ்ற மாதிரி இந்த சிட்டியை நம்மளால உருவாக்க முடியும். இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் தான் உயிரோட இருப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் சொன்ன விஷயத்தை நிறைவேற்றுறதுக்காக இப்போ ஓடி வா ஃபர்ஸ்ட் டைம் இவனை இப்படி பார்க்குறோம். கேப்டன் ஓர்வல் அவன் சொல்ற பிளான் சரியா தான் சொல்லிருக்கு. நாம விடாத ஏய் அவன்
பார்த்தா கொஞ்சமாச்சும் பயத்திலே இருக்காரு. ஏய் சுற்றி இருக்காங்க சொல்லுங்களேன்டா. போது நிறுத்து. நீ இப்படி பதட்டமா இருக்கிறதுக்காகவே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லது கேப்டன் ஓர்மன். யாரு? இவரா? அந்த சோல்ஜர் உண்மையை சொல்றான்னு உங்களால புரிஞ்சுக்க முடியலையா? நான் இப்பதான் வந்தேன். இதுதான் இயர் ஆஃப் ஷெப்பர்ட். என்னால புரிஞ்சுக்க முடியுது. ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் இங்க வர சொல்லுங்க. எனக்கு என்னவோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்கறதுல எந்த தப்பும் இல்லை. தெய்வமே. இவர் அந்த அரசர்கிட்டயே பேசுறவரு. ஸ்கவுட் ரெஜிமெண்டோட ரிப்போர்ட்ஸ் வச்சு பார்த்தா சவுத் சைடுல இருந்தா டைட்டன்ஸ் வராங்கன்னு ஒரு கணிப்பு இருந்தது. ஆனா இது எப்போ உறுதிப்படுத்தினாங்கன்னா சிகான்ஷினா சிட்டியை அழிச்சதுக்கு அப்புறம் தான். ஏன்னா இந்த சிட்டி மரியா சோத்தோட சவுத் சைடுல இருக்கு. அப்படின்னா இதை வச்சு பார்க்கும்போது அவங்க அடுத்த டார்கெட் எதுவா இருக்குன்னா கண்டிப்பா அந்த ட்ராஸ்ட் சிட்டியா தான் இருக்கு. அது ரோஸ் சுவரோட சவுத் சைடுல இருக்கு. 5 years. டாட் பிக்சஸ் சதர்ன் சிட்டியோட கமாண்டிங் ஆபீசரா வர்க் பண்ணிட்டு இருக்காரு. ரோஸ்ட் சிட்டியை பாதுகாக்கிறதும் இவருடைய வேலை தான். மக்கள் வசிக்கிற இடத்தோட பல சிட்டியுடைய பாதுகாப்பை இவர்கிட்ட தான் நம்பி கொடுத்து வச்சிருக்காங்க. முடியாது, உங்க யாராலையும் உள்ள வர முடியாது. இதுவே டைட்டில் ஒரு பொண்ணா இருந்ததுன்னா அது என்ன சாப்பிடுறத பத்தி நான் கவலைப்பட்டிருக்கவே மாட்டேன். இவரு எதுல ஃபேமஸ்னா அடுத்து என்ன பண்ணுவாருன்றதை யாராலையும் கணிக்க முடியாது. கமலுக்கு மூளை குழம்பி போச்சோ இல்ல? அவங்க எந்த பாடிகார்ட்ஸும் இல்ல, அவங்க கிட்ட தனியா பேச போயிருக்காரு. இப்படி பண்றது நீங்க தான் தைரியமா சொல்ல போனா பேசுறீங்க. ரூல்ஸ் படி நடந்துக்கிற ஆள் கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியும். கேப்டன் கோர்மன் ட்ரூப்ஸ் எல்லாம் அசம்பிள் பண்ணி முடிச்சிட்டோம் சார். ஓ வெல் டன். ஒருத்தர் முடியல நம்பிக்கை இல்லை. அப்போ அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போனா எல்லாம் தெரிஞ்சிடும் நினைக்கிறியா? எஸ் சார், அது அப்படிதான் நான் நினைக்கிறேன் சார். இப்போ வரைக்கும் நீ சொன்ன எந்த விஷயத்துக்கும் ஒழுங்கான ப்ரூஃப் கிடையாது. இப்போதைக்கு நான் எல்லாத்தையும் இங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அப்படியே இருந்தாலும் பொய் சொல்றவங்களுக்கு உண்மை சொல்றவங்களுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் என்னால கண்டுபிடிக்க முடியும். அதனாலதான் நீங்க சேஃபா இருப்பீங்கன்னு என்னால பர்சனலா உத்தரவாதம் கொடுக்க முடியும். உன்னோட பேரு கெனட் ஆர்மன் ஆர்லெட். நான் சொல்றது சரிதானே? எஸ் சார். நீ பிளான் சொல்லும்போது டைட்டனோட எபிலிட்டின்னு ஏதோ சொன்னல, அதோட உன் ஃப்ரெண்டோட பவரை வச்சு இந்த சிட்டியை காப்பாற்றலாம்னு சொன்னல, நீ சொன்ன பிளான் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறியா? இல்ல கண்டிப்பா. காப்பாற்றுறதுக்காக இப்படி போய் சொல்லிட்டு இருந்தியா? அது ரெண்டுமே தான் கமாண்டர். ஏற்கனவே பண்ணியும் இருக்காங்க. நான் சொல்ல வந்தது என்னன்னா ஹெரன் கிட்ட இருக்கிற டைட்டன் பவரை வச்சு அந்த பெரிய கல்லை தூக்க முடியும். உடைச்சு போன கல்லை அந்த வழியில வச்சு கேட் அடைச்சிடலாம். அப்போதைக்கு என்னால யோசிக்க முடிஞ்சது இது ஒரு விஷயம் மட்டும்தான். ஹெரனோட பவர்ஸை வச்சு நாம இப்ப சிக்கிக்கிட்டு இருக்க இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும்னு நான் நினைச்சேன். அவ்வளவுதான். அதுவும் இல்லாம எங்களை காப்பாத்திக்கிறதுக்காகவும் நாங்க இதை பண்ணோம். உங்களை காப்பாத்திக்கிறதுக்காகவா? நீங்க சொல்ற இந்த ரீசன் ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. நீ என்ன சொல்ல போற கிடையாது? நான் என்ன சொல்லணும் சார்? அதான் அந்த ஓட்டையை உன்னால அடைக்க முடியுமாப்பா? அது என்னால முடியுமான இப்போ தெரியல சார். ஆனா என்னை விட என்னோட பவர்ஸை பத்தி உங்களுக்கு தான் நிறைய தெரியும்னு நினைக்கிறேன் சார். அதனால இப்போ அதுக்கு ஆன்சர் பண்ணா சரியா இருக்குமான்னு எனக்கு தெரியல சார். அதான் இப்போ நான் யோசிக்கிறேன். இந்த ஆர்மர் டைட்டனா மாறினா எப்படி இருக்கும்? கேள்வி கேட்டுட்டேன், அதனால நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ இந்த விஷயத்தை பண்ணுவியா இல்லையா? கேடர் இந்த கேட் எவ்வளோ தமிழ். அவன் வாயிலேருந்து முடியாதுன்னு வந்ததான் ஆச்சு.
இன்னைக்கு எபிசோட் அப்படியே உணர்ச்சி பெருக்கெடுத்து ஓடிச்சுங்க. அந்த ஆர்மர் பேசின பேச்சு அப்படி இத்தனை நாள் வந்து ஒரு மாதிரி பயந்து உடஞ்சி ஒரு மாதிரி ஒரு குழப்பத்தில் இருப்பான். அவனுடைய அறிவை அது நம்ம பார்த்துட்டோம். பட் அந்த தைரியமான ஒரு ஸ்பீச் வந்து இன்னைக்கு தான் பார்த்தா அப்படியே உடம்புலாம் சிரித்துச்சு. அவன் பேச 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 நம்மளுக்கு அப்படியே உணர்ச்சி பெருத்து எடுக்குது. வேற லெவலில் இருந்தது. மாஸ் பண்ணாங்க இன்னைக்கு. எனக்கு என்ன சொல்றதேன்னு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு எபிசோட் பார்க்கும்போது இந்த டயலாக் சொல்லாமல் இருக்க முடியல. புல்லரிச்சது இதே தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒவ்வொரு எபிசோடும் பயங்கரமாக இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. வந்து இவர் கமாண்டர் வேற லெவல். அவருக்கு இருக்க துணிச்சல் இன்னும் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவர் இதெல்லாம் பார்த்து பழகின ஆளாக தான், நல்லா பரிச்சயப்பட்ட ஆளாக தான் இருப்பார். ஸோ அவரால் இது புரிஞ்சிக்க முடியுது. யார் உண்மை பேசுகிறா, அவங்க கண்ணில் தெளிவு இருக்குன்றதை பார்த்து தைரியமாக ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அவர் ரூல்ஸுக்கு பண்ணி மாட்டாருன்னு சொல்கிறப்ப அது இன்னும் கூஸ்பல் மூமெண்ட்டாக இருந்தது. அவர் எடுக்க தாண்டா முடிவுன்றது வந்து இன்னும் நல்லாவே இருந்துச்சு. அது தைரியமாக ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அதில் பசங்க ஒருத்தர் நம்பிக்கை வச்சா என்ன பண்ணுவாங்கன்றது தெரியும். இப்போ இவரே வந்து சொல்லிட்டான்றப்போ இன்னும் அவங்க என்ன வேறு லெவல் பண்ணுவாங்கன்றது தான் எனக்கு. ஆனால் தெரியல. இப்போ அவன் வந்து சப்போஸ் இந்த ஆர்மர் டைட்டன் இருக்குது பாருங்க, அதுக்காக மாறினான்னு வச்சுக்கோங்க, வேறு லெவலில் இருக்குது. இவனால் எல்லா டைட்டனும் மாற முடியுமான்னு தெரியல. இப்போதைக்கு ஒரு 2 இதுவாக மாறி இருக்கான். அந்த மாதிரி மாறினோன்னா எனக்கு வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து என்னவோ எனக்கு அந்த டைட்டன் மேலே ஒரு கண்ணு. அது ஒரு அழுக்கு மாதிரி ஒரு டைட்டனா. அது வந்து எந்த தடை என்னன்னா அது பாட்டுக்கு வரும், உடச்சி தட்டு போயின்னே இருக்குமா. ஸோ அதனால் அந்த டைட்டன் பிடிக்கும். அதுவாக மாறினா இன்னும் கொஞ்சம் பவராக இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா இப்போ அந்த உடஞ்ச அந்த இதுவை அடைக்கணும்னா அந்த மாதிரி ஒரு பவர் தான் வேணும்னு தோணுச்சு. ஸோ இப்போ வந்து பர்மிஷனோட போகிறாங்க. திரும்ப அவனோட வீட்டுக்கு போய் அந்த பேஸ்மெண்ட் போய் திறந்து என்னென்ன இருக்குன்றது எல்லாத்தையும் அவன் தெரிஞ்சிட்டான்னு வச்சு வேறு லெவல் ஆகும். ஸோ இது என்னென்ன பவர் அப்போ அவனுக்குள்ளே இருக்குது, என்ன பண்ணால் என்னவா மாறுவான், எப்படி இதை கண்ட்ரோல் எடுத்துகிட்டு போகுது, அதுக்குள்ளே போய் என்னென்ன பண்ணலான்றது மேபி அவர் எல்லாத்தையுமே அங்கே பண்ணி வச்சிருக்கலான்ற மாதிரி தோணுச்சு. இவனுக்கு இப்போ எதுவுமே புரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவனுக்கு ஏதோ தெரிஞ்சது மெமரியில் இருக்கிறத வச்சு பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் தெரிஞ்சு பண்ணோன்னா எனக்கு வேறு லெவலில் இருக்குன்றது தான். நம்ம சைடே ஒரு டைட்டன் இருந்து இப்போ போராட போகுதுன்னு நினைக்கும் போதே சந்தோஷம். இன்னும் எல்லாத்தையும் முழுசாக கற்றுக்கிட்டானா அது இன்னுமே சந்தோஷம் தானே. ஸோ அது நடக்க போகுதுன்னு ஒன்று. பட் இங்கேருந்து இப்போ அங்கே போகிறதுக்கு எவ்வளோ தடை வரப்போதே தெரில. அத்தனை டைட்டன்ஸ் அங்கே இருக்கும். இப்போ அது ஆக்குபை பண்ண இடம் அங்கே இருக்குமா, இல்லை அந்த இடத்துக்கு நவுந்து இப்படி வந்துட்டுமா, எதுவுமே தெரில. ஸோ இன்னும் அங்கே போய் அவன் எவ்வளோ போராடி அந்த இடத்துக்கு போய் சேர்ந்து வரணுன்றதே ஒரு பெரிய விஷயமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது பார்க்கலாம். ஆனால் இன்னொரு ப்ளஸ் என்னன்னா, இப்போ இது டைட்டனாக மாறுறதுனால அந்த டைட்டனுக்குள்ளே போயிட்டு அவனால் இருக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணுதுங்க, ஏது பண்ணுதுங்க, ஏன் இப்படின்னு கூட அவனால் போய் தெரிஞ்சுக்க முடியும். அவங்கள மாதிரி இருந்து நடிச்சு கூட ஒன்று பண்ண முடியும். ஆமாம், அது பார்க்கணும். ஏன்னா இங்கே எதுவும் டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கல. இது அட்டாக் பண்ணதுனால பதிலுக்கு வந்து அட்டாக் பண்ணிச்சுங்க. மேபி இவன் அமைதியாக போனால் எதுவும் பண்ணாதுன்ற மாதிரி நினைக்கிறோம். பார்க்கலாம். அது ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.